மும்பையிலிருந்து ஒரு தம்பதிகள் வராங்க. அவங்களுடைய தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வாயும் பேச முடியாது, நடக்கவும் முடியாது. இந்த குறையோடு பிறந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளையினுடைய மகிமைகளை எல்லாம் அறிந்த அந்த தம்பதி நேராக பழனிமலைக்கு வராங்க. சாமி சொன்னார், தைப்பூசத்துக்கு வாங்க, 1 மாசம் தங்குங்க, ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றார். சாமி எப்பவுமே ஒருத்தரை பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி பிள்ளை சுவாமிகள் என்னன்னு கூப்பிடுவாருன்னா பேர் சொல்லி அழைக்க மாட்டார். ஆண்டவா எப்படி இருக்கீங்க, ஆண்டவனே சாப்பிட்டீங்களா, ஆண்டவா ஆண்டவ. பார்க்கிற அத்தனை பேருமே பழனி ஆண்டவனா பார்த்தவர் புதுக்கோட்டை சுவாமிகள். அப்படி தைப்பூச நாள்ல அந்த தம்பதி தங்குறாங்க. குழந்தைக்கு நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. சாமிக்கு வெத்தலை போடும் பழக்கம் இருக்கிறது. அதுவும் இளம் வெத்தலை தான் போடுவார். அன்னைக்குன்னு பார்த்து இளம் வெத்தலை இல்லை. உடனே முருகன்ட்ட, ஆண்டவா என்ன இன்னைக்கு இளம் வெத்தலை கிடைக்காது போல இருக்கேன்னு ஏதோ சொல்லிட்டு அப்படி படுத்த